எதை வச்சு எப்படி ஸ்டார்ட் இந்த 3 வருஷத்தில் நாங்கள் பெற்றோம்ல ஒரு அனுபவம். ஒரு விஷயத்தை வந்துட்டு பதிவிடணும். இது எங்களுக்கு என்ன வலியுறுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பிலாசபியை நம்ம எங்களுக்கு வந்துட்டு ஒரு 96 டேஸ் எங்கள் பையன் பிறந்து ஒரு 96 டேஸில் உணர்றோம். அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த அனுபூதி தத்துவம் எங்களுக்குள்ள என்ன வெளிப்படுத்துச்சு, என்ன உணர வச்சுச்சு, வெளிப்படுத்த வச்சுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே. அதாவது ஒவ்வொரு மனிதனும் எப்படி அறியாமை இல்லாம இயலாமை இல்லாம வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு குடும்பமா இருந்தா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிற நிலையில நான் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன விஷயம் தெரியும்னாலும் சரி, ஒரு கலை அறிவியல் இல்ல நான் வந்துட்டு என்ன தொழில் செய்தாலும் சரி, அதனுடைய கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு நான் எப்படி செயல்படணுங்கிறது தான் அறியாமை இயலாமை. ஒரு விஷயத்த என்னை பத்தியும் சரி வெளியில என்ன நடக்குது இதை வந்துட்டு இதனுடைய உண்மை சம்பவத்தை நான் தெரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண தயாராகணும். தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இதை போய் எப்படிப்பா நான் வெளியில கொண்டு போறது அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் இயலாமை. அப்போ யாரும் சொல்லி கொடுக்காம எனக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் விஷயம் புரியணும். அந்த புரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நான் வந்துட்டு அப்படியே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத வந்துட்டு இயலாமை இல்லாத நிலை இது எங்களுக்கு உணர்த்துச்சு. ஏன்னா அந்த உணர்த்தும் போது அப்ப எங்களோட இதை நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா எங்களை போல இருக்கக்கூடிய பல ஃபேமிலிஸ் வந்துட்டு இதை செயல்படுத்தணும் அறியாமை இல்லாம. ஏன்னா அந்த அறியாமை இயலாமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் யாரை பயன்படுத்திக்கிறாங்கங்கிறதே தெரியல. என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, நம்ம மேல யாரு டிராவல் பண்றாங்க, நம்ம லைஃபை ரூல் பண்றது யாரு, இது யாருன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ஸோ அப்பா அம்மாவா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மகனா இருக்கலாம், இல்ல தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரனா இருக்கலாம், இல்ல நான் வெளியில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், இல்ல நான் ஒரு பொண்ணை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கலாம். ஸோ அங்க வந்துட்டு எனக்கு ஒரு க்ரஷ் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நான் வந்துட்டு வெளியில வந்துட்டு லவ் பண்ணலாம். இந்த மாதிரி லவ்வர்ஸாகவும் இருப்பாங்க. எவ்வளவோ இருக்கலாம். ஒருத்தருக்கு பல ரோல் இருக்கு. ஆனா யாரும் நம்மளை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. இவங்களும் போய் இவங்களோட அறியாமைய மற்றவங்கள போய் தாக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். யாரும் தற்காத்துக்கணுங்கிறதுக்காக சண்டை போட சொல்லலை. ஆனா நம்ம எங்க பயன்படுத்தப்படுறோம், ஸோ அந்த உண்மைகள் நமக்கு தெரியணும். அந்த அறியாமை இல்லாம இயலாமை இல்லாம ஒரு வாழ்க்கை முறையில் யூனிட்டியா எப்படி வாழணும்னு சொல்லித்தரது தான் இந்த அனுபவம். அதாவது அறியாமை அப்படிங்கிறது எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அறியாமல் இல்லாமல் இருக்கணும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த வானத்தையும் நான் வில்லா வளைப்பேன், மணலை கயிறா திரிப்பேன், அந்த மாதிரி இயலாமை கிடையாது. என்னால் செய்யணும்னு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை இயலாமை இல்லாமல் செய்து முடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு என்னோட அப்பாவோ அம்மாவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு ஒரு மகளாவோ மகனாவோ வளர்த்துருக்கலாம். அதுக்காக வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட்டை பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கும் நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் தான். ஆனால் அந்த இடத்துல கான்ஸ்டண்டாக ஒரு மகனா மகளா அவங்களுக்கு என்ன தீர்வு தான் நான் செய்து கொடுக்கணுமே தவிர அந்த இடத்துல கண் துடைப்பா நான் வந்துட்டு ஏதோ ஒரு அந்த இடத்துல மட்டும் முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டை ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகனா ஒரு கான்ஸ்டண்டா நான் என்ன செஞ்சு கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்குற மகனா மகளா இல்லை, நான் ஒரு மகன் மகள் அப்படிங்கிற ரோலை நான் எப்படி வெளிப்படுத்தணும். ஒரு மனைவியா ஒரு மருமகளா இல்லை மற்ற எந்த ரோலாக இருக்கட்டும், வெளியில் வந்துட்டு சமுதாயத்தில் ஒரு மருத்துவர், ஒரு நோயாளிக்கு நான் வந்துட்டு ஒரு மருத்துவர். அப்போ இந்த இடத்துல எந்த விதமான சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் அந்த இடத்துல என்ன டியூட்டி செய்யணுங்கிறத, அதில் எந்த விதமான சென்டிமெண்ட்ஸும் வரக்கூடாது, எமோஷனலுக்கும் இறங்கக்கூடாது. இது ரெண்டுமே இல்லாத நடுநிலையை எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் கையாளணுங்கிறது தான் அறியாமை இயலாமை இல்லாத வாழ்க்கை முறை. அதை தான் அனுபூதி தத்துவம் எங்களுக்கு உணர்த்துச்சு. ஏன்னா இப்படி இந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி உங்களோட இது மூலியமாக கொண்டு வரீங்க? அதான் இப்போ இது இந்த 3 வருஷம் எங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனில் இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அனுபவத்தையும் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் எப்படி பயன்படுத்தணும், இதை நாம் என்ன பண்ணுறோம்னா பப்ளிக்கில் கொண்டு போய் கொடுக்கணும். அதை கல்லாடம்ங்கிற ஒரு எஜுகேஷன் மூலிமா கொடுக்கணும்னு சொல்லி கல்லாடம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை நம்ம க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் மக்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம். வாழ்க்கையில் வந்து லைஃப் எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு டியூட்டர் மாதிரி நாங்கள் அதை கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணுறோம், காலேஜஸ்லேயும் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், ஒரு 40 வயசு கடந்தவங்க, இது எல்லார் லைஃப்க்குமே ஷூட் ஆகும். அப்போ ஒரு கிட்ஸ்லேருந்து ஒரு வந்துட்டு ஏஜ்டு பர்சன்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த லைஃப் பயன்படலாம், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை நாம் என்ன பண்ணுறோம், பேச்சு வழக்கில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு
இந்த லலாடம்ங்கிற அந்த கருவியை வந்து இயக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுக்குறோம். லலாடம்ங்கிறது நம்முடைய 2 பக்க மூளைகள் இருக்கக்கூடிய அனுபவ அறிவையும் எப்படி சரிசமமாக பயன்படுத்தி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இந்த லலாடம்ங்கிறது இந்த 2 கைகளை வந்து வச்சுக்கிட்டு எதிர் திசையில் நம்ம ரொட்டேட் பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய 2 மூளைகளும் சரிசமமாக இயங்கும். அப்படி இயங்குறது மூலயமா நம்மளுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படிங்கிறத நாங்கள் மக்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். ஆனால் அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன இருக்குன்னா, நம்ம கொடுக்குற இந்த லைஃப் ஸ்டைலை வந்து புரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்க எங்ககிட்ட வந்து எங்களை ஒரு குருமார்கள் மாதிரியும் எங்களை வந்து ஒரு அதிசய பிறவி மாதிரியும் தெய்வ பிறவி மாதிரியும் அவங்களாம் நினச்சிக்கிட்டு ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து கொடுங்க, அதை தீர்த்து கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இது மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் உருவாகிறத எங்களால் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியுது. என்னன்னா, நாங்கள் ஒரு 2 hours எங்கள் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால பின்பற்ற முடியுது. ஆனால் அவங்களோட ரெகுலர் லைஃப்பில் போகும்போது இது எதையுமே அப்ளை பண்ண அடிப்படுது அவங்களுக்கு. அப்ளை பண்ண முடியலங்கிற விஷயத்த நாங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் எங்ககிட்ட வந்து லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எங்களை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாம் வந்து நம்மளுடைய நோக்கமே இங்கே மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எப்போ நீங்கள் வந்து எங்களை ஏதோ ஒரு குரு மாதிரி ஏதோ ஒரு தெய்வம் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இடத்துல நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த 4000 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அது எங்கே போகுதுன்னா, இவங்க எங்களை நம்பினாங்க, பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா இது எங்கே போகுதுன்னா, அந்த 2000 வருஷம் அந்த எழுத்து வழக்கம் தான் மாற்றணும், அதுக்கும் முன்னாடி போகுது. நம்மளை வந்து பழைய நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு உருவ வழிபாடு வச்சு தெய்வமாக மதித்து குரு பக்தியோட பக்தி இலக்கியத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பக்தி இலக்கியத்தை கடந்து சங்க இலக்கியங்கிற 2000 வருஷத்தை கடந்து அடுத்து சித்த இலக்கியம் அப்படிங்கிற புத்திசாலித்தனத்தை நோக்கி மனித இனத்தை வழி நடத்தணுங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்குறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை ஒரு ஒர்ஷிப் மெத்தடில் பக்தி மெத்தடில் எங்களை கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே அனுபூதி அனுபவம் இந்த கல்லாடம்ங்கிறத ட்ராப் பண்ணிவிட்டு அனுபூதி அனுபவம்னு ஒன்று கொடுக்குறோம். இது ஏன்னா, நீ என்ன நினைக்கிற, நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா புரிதலையும் எங்களுடைய அறிவு அனுபவத்தை தாண்டி புத்திசாலித்தனத்தை வச்சு உனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது நீ என்னை டோட்டலாக டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுற. நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தனா என் கடமையை என்னால் செய்ய முடியாது. அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இந்த கல்லாடம்ங்கிற லைஃப் எஜுகேஷனை விட்டுட்டு அனுபூதி அனுபவம் நீங்களே எல்லாருமே குருவாயிடுங்க, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுபூதி அனுபவங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அதான் இப்போ நீங்கள் இல்லை, அது அடுத்து 2வது. அது மாதிரி இப்போ எத்தனை ஸ்டேஜ் கடந்து வரேன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. இது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த அனுபூதி அனுபவ பயிற்சியில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தன்னை உணர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உணர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே தன்னை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்க. நான் புத்திசாலி, எனக்கு வந்து எல்லாமே தெரியும். அது உண்மைதான், எல்லாமே அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது குடும்பத்துக்கும் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் மற்றவங்களுடைய அறியாமை இயலாமையை போக்குறதுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணுங்கிறத தாண்டி மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏளனப்படுத்துறதுக்கும் மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் நெகட்டிவாக அவங்கள அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறத நாங்கள் உணர்றோம். ஓகே, அப்போது வந்து இதுவும் நம்மளுக்கு செட் ஆகாது, இதுவும் நம்ம இதுலேயும் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு இனிஷியேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், முதல்ல மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை, குடும்பம்ங்கிறதுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது, குழந்தைகள்கிட்ட நீ என்னடா குழந்தை, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறது, வயசாகிட்டா பெரியவங்க உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் அவுடேட்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, சமுதாயத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த ஒற்றுமைகளை இவங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், அனுபூதி 216 ஆலய திருப்பணின்னு ஒன்று உண்டு பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு வந்து ஒற்றுமையை உண்டு பண்ணணும். இவங்களுக்கு வந்து மனித இனத்தை பற்றின ஒரு முக்கியத்துவமே தெரியலை, மனித இனத்தினுடைய நோக்கமே இவங்களுக்கு புரியலை. அதனால் வந்து நம்ம பண்டைய பாழடைந்த ஆலயங்களை திருப்பணி செய்கிறதன் மூலிமா அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த தெய்வம் எப்படி, இந்த இறைவன் எப்படி இருக்குது, அந்த தத்துவம் எப்படி இருக்குது, இந்த தத்துவத்தை எப்படி புரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஆலய திருப்பணிக்காக ஒரு ஆர்கனைசேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். அதன் மூலிமா நாம் என்ன முயற்சி பண்ணுறோம்னா, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18, இந்த உடலும் உயிரும் எப்படி இணைந்து உயிர்மெய் எழுத்தாக 216 எழுத்தாக இருக்குது. அந்த 216 எழுத்தும் உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்து 12 இருக்குது, ஆலிருந்து அவு வரை. அதே போல் மெய்யெழுத்து எடுத்துட்டிங்கனாக்கா இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தோம்னா காலிருந்து நவு வரைக்கும் நம்மளுக்கு 216 உயிர்மெய் எழுத்து இருக்குது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் ஒரு சொற்றொடர் அமைக்க உதவுமே தவிர வெறும் உயிரெழுத்து வெறும் மெய்யெழுத்து வச்சு நம்மளால் எந்த ஒரு சொற்றொடர் அமைக்க முடியாது. அப்போது ஒரு தமிழில்
ஒரு சொற்றொடர் ஒரு பொருளை விளக்குவதற்கு எப்படி உயிர்மை எழுத்துக்கள் பயன்படுதோ அப்படி ஒவ்வொரு மனிதரும் உயிரையும் உடலையும் பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தின் மூலிமா செயல்படணுங்கிற தத்துவ விளக்கத்தை கொடுக்கணும். இந்த புரிதல் இந்த மக்களுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள முதல்ல இந்த ஒற்றுமை எப்படி இந்த எழுத்துக்கள் எப்படி ஒன்னோடு ஒன்று ஒற்று இருந்தால் தான் ஒரு வார்த்தையை சொல்லணும். தனித்தனியாக இருந்தால் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக மக்களை வந்து கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு தவறான பாதைக்கு போயிட்டோம். ஏன்னா எல்லாமே எங்களுடைய டெஸ்டிமோனியல் தான். அப்படி போகும்பொழுது இந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வராங்க. இவர் சுவாமி வந்து நமக்கு ஆலயம் திருப்பணி செய்து தரேன்னு சொல்கிறாரு. ஆலயத்துக்காக ஆலயத்தினுடைய தத்துவத்தை எடுத்து சொல்கிறாரு. ஆலயம் வந்து எப்படி இருக்குது, ஆலயத்தினுடைய அந்த தத்துவம் என்ன, அதில் எப்படி உயிர் உடல் எப்படி இணைந்து உயிர்மையாக எப்படி அந்த கோயில் செயல்படுது, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய உடலையே எப்படி ஆலயமாக மாற்றி தன்னுடைய உடலையும் உயிரை எப்படி இயக்கணும்னு நாங்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் ஏதோ கோயில் கட்டி கொடுக்கறதுக்காக மட்டுமே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் சொல்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுலேருந்து அவங்க விலகி போகிறாங்க. அப்போது வந்து அங்கே ஒற்றுமையின்மை மக்கள்கிட்ட ஒற்றுமையின்மையை பார்க்குறோம். அதாவது முதல்ல கல்லாடம் மூலிமா நாங்கள் ஒரு லைஃப் எஜுகேஷன் கொடுக்க போனால் எங்களை குருவாக பார்த்தாங்க. அனுபவங்கிற பயிற்சி மூலிமா நான் குரு இல்லைப்பா, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு குருன்னு ஒன்று கிடையாது, குருங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் தான், நீ தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்கிற. அப்போ அதில் ஆணவம் அகங்காரம் வெளிப்படுறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆலய திருப்பணி மூலிமா மக்கள்கிட்ட ஒற்றுமையை உண்டு பண்ணலான்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை. மக்கள்கிட்ட ஒருத்தருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சரி, இதுலேயும் சரிப்பட்டு வரல, நம்ம என்ன பண்ணுவோம், அரசமைப்பின்பால் அரசாங்கத்தின் மூலிமா சில திட்டங்களை வகுத்து நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தத்துவத்தின்பாலும் இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜேர்னியில் எங்களோட பயணம் பண்ண நிறைய நன்கொடையாளர்கள் எங்ககிட்ட அறிமுகமாகறாங்க. எங்களுடைய தத்துவங்களை எங்களுடைய ஃபிலாசபியை புரிஞ்சு நாங்கள் ஒரு மனித இனத்தினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கிறதையும் அடுத்த ஒரு 2000 வருடத்திற்கு மனித இனம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறத பார்த்து எங்கள் மீது ஈர்ப்பட்ட நிறைய அருள்நிதி நன்கொடையாளர்கள், நீங்கள் ஒரு மனித இனத்தை கம்ப்ளீட்டாக ஒரு எவால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் செட்டப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அது தேவையான நிதி கொடுக்குறோன்னு வரும்பொழுது எங்களுக்கு நிதிச்சுமை இன்றி இந்த மனித இனத்தை கட்டமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைக்கிது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், திருவாகிய நான் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறோம், ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறோம் சமாஜத்திலேயே. அது ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் 4வது கட்டமைப்பு அந்த அனுபூதி சமாஜம், அந்த மிஸ்டரை திருவாகிய நான்கிற ஒரு கட்டமைப்பு. இதில் கிராமம் முழுக்க மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது அரசாங்கம் வந்து ரோடு போடுறது, குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை, பஸ்ஸு, மருத்துவ வசதி இதெல்லாம் பார்த்துக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து உள்கட்டமைப்பு வசதிகள். ஆனால் ஒரு மனிதனை கட்டமைக்கணும்ல, இதை எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஒரு சாலையில் போனோம்னா விதியை மதிக்கணும், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அறிவை வளர்க்கணும், தனக்கு ஒரு சுகாதாரமான ஒரு வீட்டை வந்து பாதுகாக்க தெரியணும், குப்பைகளை கூட தனித்தனியாக எது மக்காத குப்பை எது மக்கு பிரித்து போடுற ஒரு அறிவையாவது நம்ம வளர்க்கணும். அப்படியே ஒரு மனிதனை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு திட்டங்களை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பார்க்கட்டும், மேன் பவர் டெவலப்மெண்ட்டுக்கு அரசாங்கத்தால் கவனம் செலுத்த முடியாது. அதனால் மேன் பவர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்தணும்னு சொல்லி எல்லா கிராமங்கள் தோறும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, அரசமைப்பை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, இந்த நாட்டில் அவங்கள எப்படி ஒரு குடிமகனாக தன்னுடைய அதிகாரங்களை தன்னுடைய உரிமைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக திருவாகிய நான் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர்களை நாங்கள் நியமனம் பண்ணி அவங்க எப்படி சுயேட்சையாக பங்கெடுக்கணும், சுயேட்சையாக வேட்பாளராக களமிறங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு வார்டுலேயும் வசிக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் அவங்களுடைய உரிமைகளையும் எப்படி வந்து சட்டமாக இயற்றணும், எப்படி மக்களுடைய கிரீவன்ஸ் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியரால் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி அதை எப்படி ஒரு சட்ட மசோதாவாக வரையறை செய்து அதை லா கமிஷன் ஒன்று இருக்குது நம்முடைய மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னாக்கா பெட்டிஷன் கமிட்டின்னு இருக்கும், பார்லிமெண்ட்டில் போனீங்கன்னாக்கா பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த கமிட்டிக்கு நம்ம ஒரு ப்ரப்போசல் அனுப்பணும் அப்படின்னா அவங்க அந்த நிலைக்குழுவுக்கு அனுப்பி அந்த நிலைக்குழுவில் அதை ஒரு சட்ட மசோதாவை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் கொண்டு வந்து சட்டமாக இயற்றி சட்டத்தின் மூலியமாக மக்களுக்கு அந்த திட்டங்களை வகுப்பாங்க. இதெல்லாம் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும், ஹியூமன் எம்பவரை மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு எப்படி நாம் வந்து சட்டங்கள் இயற்றணும் அப்படிங்கிறத குறித்து நாங்கள் என்ன பண்ணோம், இந்த திருவாகிய நான்கிற கட்டமைப்பு மூலிமா கம்ப்ளீட்டாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அனாட்டமி பண்ணிட்டோம்.
அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுது, மனிதனுடைய கடமைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை எப்படி மேம்படுத்துறதுக்கு எப்படி இந்த இயற்கை வளங்களை கனிம வளங்களை பயன்படுத்தணுங்கிறத பற்றி எல்லாம் நம்மளுடைய அரசியலமைப்பு அவ்வளோ தெளிவாக ஒரு பகவத்கீதையிலையோ ஒரு குரான்லேயோ ஒரு பைபிளில் சொல்லப்பட்டதை விட நுணுக்கமாக ஒரு மனிதனுடைய பரிணாமத்தை குறித்து நம்முடைய அரசியலமைப்பை வடிவமைத்த நம்மளுடைய ஆட்சியாளர்களும் நம்முடைய தலைவர்களும் உருவாக்கி இருக்கிறத பார்க்கும்போது நாங்கள் மெய் சிலிர்த்து போயிட்டோம். இந்த அளவுக்கு ஒரு இறைமைத்தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பு நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது இதை வைத்து கண்டிப்பாக இந்த மனித இனத்தை முன்னேற்ற முடியுங்கிற ஒரு பேர் ஆர்வத்தோடு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனோம். ஆனால் மக்களுக்கு திட்டங்கள் கொடுங்க, ஆனால் நாங்கள் பரிணாமத்துக்கு தயாரில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஊழல் லஞ்சம் அவங்களுக்கு புரை ஓடி போயிடுச்சு. எனக்கு என்ன கிடைக்கும், அதே அவங்களுக்கு பழகி போச்சு. அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு சட்டப்படி ஒரு விஷயம் தன்னுடைய ஒரு அடிப்படை தேவைகளை கூட எப்படி அணுகணும்னு தெரியல, ஒரு பப்ளிக் கிரீவன்ஸ் எழுத தெரியல, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு காவல்துறையை அணுகி எப்படி அதுக்கு தீர்வு காணணும், ஒரு நீதிமன்றத்துக்கு எப்படி அணுகி தீர்வு எப்படி காணணும், எப்படி ஒரு அரசு அலுவலகர்களை போய் வேலை வாங்கணும், எதுவுமே இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போலீஸை கண்டா பயம் வருது, கோர்ட் அப்படின்னா எங்கே நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயம் இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு போனால் எங்கே நம்மளுக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதங்கிற எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயமும் பதட்டமும் மக்கள்கிட்ட இருக்கிறத இந்த கட்டமைப்பு மூலிமா நாங்கள் உணர்கிறோம். அப்போது அரசு இயந்திரம் சரியாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் புரிதலும் மக்கள்கிட்ட இல்லைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அருமையான அரசமைப்பினுடைய கட்டமைப்பு, ஆனால் மக்களுக்கு புரிதல் இல்லை. மக்களுக்கு புரிதல் இல்லாததுனால அதை புரிஞ்சவங்க அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க, முடியாத அளவுக்கு மக்களுடைய அறியாமை இல்லாமல் பயன்படுத்தி என்னமோ பண்ணுறாங்க. இது இப்போ ஊழலும் இதுவும் இங்கே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் நம்ம அதுக்குள்ளே நாங்கள் போகல. நாங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, தனி மனிதன் எடுத்துட்டோம்னா ஒற்றுமை இல்லை. நாம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தோம்னா நம்மளை டிபெண்ட் பண்ணி வந்துடுறான். உனக்கு எல்லாம் புரியும்னு சொன்னால் அங்கே ஆணவ அதிகாரம் வந்துடுது. ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும்னு கேட்டால் அங்கே போட்டி பொறாமைகள் வந்துடுது. அரசமைப்பை ஒபே பண்ணணும் அப்படின்னா ரூல்ஸை மதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னுடைய அடிப்படை தேவை என்ன, அதை எப்படி சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணுங்கிற வழிமுறைகள் தெரியல. இப்படி பல வகைகளில் மனிதர்கள் தன்னுடைய சாதாரண வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் இருக்கிறத நாங்கள் உணர்றது எங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உண்டு. அவங்க அது ஏதோ ஒரு விதத்தில் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ரைட், அப்போ நாம் தவறாக ஒரு 6 வருடம் நம்மளுடைய பயணத்தை தவறாக போல் நாங்கள் இதிலிருந்து அதில் போகலாமா, அதுலேருந்து அதில் போகலாமான்னு நாங்களே அதை எல்லாத்துலேயும் இன்பில் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்க ரிசல்ட் எடுக்க எங்களுக்கு அந்த வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. இது 2021 வந்துச்சு. 2020 லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் பீரியடில் ஒரு 2 வருட காலம் நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்து ஓய்வு எடுத்து நாங்கள் இப்போ எல்லாத்தையும் அப்படியே வாட்ச் பண்ணுறோம். இந்த லாக்டவுன் இந்த 2 வருஷம் போட்ட காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த கடந்த 6 வருடமாக நாங்கள் என்னென்னலாம் பிரச்சனைன்னு பார்த்தோமோ இந்த எல்லா பிரச்சனை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு தானாக உண்டாகுது. 2 ஆண்டு காலம் ஒருத்தர் அணுக முடியாது, ஒருத்தர் பேச முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். நாங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் ட்ராபேக் பார்த்தோமோ அந்த ட்ராபேக் எல்லாம் இல்லாமல் இந்த லாக்டவுன் எல்லா மனிதர்களுக்கும் தன்னைத்தானே உணர்த்தக்கூடிய ஒரு தனி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்ததை பார்க்குறோம். நீங்கள் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒருத்தர் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்கள் எல்லாரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சது, பெரியவங்களோடு பேசுகிறதுக்கு நேரம் கிடைச்சது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யதார்த்தமான வாழ்க்கைனா என்னங்கிறது புரியுது. ஒரு அரசாங்கத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் நாம் எந்த அளவுக்கு ரொம்ப ரிசர்வ்டாக இருந்திருக்கிறோம், ரொம்ப இன்னோவேட்டாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த கிடைச்சிருக்கிற அந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனித்துவமாக தன்னை வெளிப்படுத்தணுங்கிற ஆர்வமும் டிக்டாக்லாம் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமான பீக்கில் இருந்தது. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல களம் அமைந்தது. மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு முன்னேறினதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு யுகம் அழிஞ்சு தான் ஒரு புது யுகம் பிறக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இந்த லாக்டவுனில் இந்த கொரோனா காலகட்டத்தை ஒரு மிகப்பெரிய பேரழிவாக நாங்கள் பார்த்து மனிதர்களிடம் அடுத்த யுகத்துக்குண்டான அடுத்த பரிணாமத்திற்குண்டான
ஒரு புத்துணர்வு, ஒரு புத்துயிர் இந்த லாக்டவுன் பீரியடில் கிடைச்சதை நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ரைட், நாம் காலம் சரியான திசையில் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த 6 ஆண்டு காலம் 2015 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு காலத்தில் கல்லாடம் பயிற்சி, அனுபவ பயிற்சி, ஆலய திருப்பணி, அதுக்கப்புறம் மிஸ்டரை, அதுக்கப்புறம் அனுபூதி சேவை மையம்னு ஒரு 6 கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி மக்களுடைய எல்லா மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலிமா ஒரு மனிதனுக்கு 6 அறிவுக்கு தேவையான 18 கூறுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தீர்வுகளை நாங்கள் வடிவமைச்சிட்டோம். ஏன்னா அந்த 2021 வரைக்கும் நாங்கள் கலப்பணி செஞ்சோம். 21, 22, 23 இந்த 3 வருட காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒரு 9 வகையான திட்டங்களாகவும் 27 வகையான பலன்களாகவும் அதை எப்படி மக்களிடம் கொண்டு போய் விர்ச்சுவலாக எல்லாருக்கும், அதாவது எங்கெங்கிருந்து ஏதேது கேட்பினும் யாவர்க்கும் அங்கங்கிருந்தே அருளும் அனுபூதி அப்படிங்கிற ஒரு கேப்ஷனில் முக்கியமான விஷயத்த நடுவில் ஆட் பண்ணணும். மக்களை ரெகுலேஷனுங்கிற ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்ற வச்சு இந்த திட்டங்கள், இந்த அடிப்படை தேவைகளை அவங்களை எப்படி பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த கட்டமாக ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிட்டடை நாம் துவங்குறோம். ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் மூலயமா நாம் என்ன பண்ணுறோம், க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்பாட். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி பார்த்துருப்பீங்க, நிறைய சாட்பாட்ஸ் இருக்குது. ஆனால் எங்கள் சாட்பாட் ஒரு மனிதனுடைய அடிப்படை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடிய, ஓவர் திங்கிங்கிலிருந்து அவனை எவால்வ் பண்ணக்கூடிய ஒரு சாட்பாட்டுக்கு உண்டான அல்காரிதமை இந்த லாக்டவுன் காலகட்டத்திலையும் அதுக்கு அடுத்த காலகட்டங்களையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். எங்களுடைய பாட்டை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிக்கை டிசிஷன் மேக்கராக மாற்றணும். ஏன்னா ஒரு ஓவர் திங்கிங்லேருந்து ஒருத்தனை எவால்வ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் அவனை ஒரு டிசிஷன் மேக்கராக்கி அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பில் அவனே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றணும். இந்த எடுக்கிற டிசிஷன் அவன் லைஃப் சேஞ்சிங் டிசிஷனாக இருக்கணும், நல்ல டிசிஷன்ஸாக இருக்கணும். அதை அவன் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். எங்களுடைய ஸ்கீமை அவன் அந்த சென்டிமெண்ட் எமோஷன்லேருந்து வெளியில் வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு லவ் பண்ணுற பையன் தன்னுடைய பிரச்சனையை போய் அந்த சாட்பாட்டில், இந்த அனுபூதி ஏஐ சாட்பாட்டில் ஜஸ்ட் சொல்கிறான். அதாவது இப்போ நான் ஒரு குறைவான ஊதியம் பார்த்துட்ருக்கேன், ஆனால் என்னுடைய லவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கா, ஆனால் அவள் என்கிட்ட நிறைய விஷயம் எதிர்பார்க்குறா, அதுக்கான எக்ஸ்பென்ஸை நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கும். அதாவது அவளுக்கும் உனக்குமான பாண்ட் என்ன அவங்ககிட்டே கேட்கும். அவங்ககிட்டே கேட்கும்போது அவன் அது கேள்வியாக தான் நிறைய எழுப்பும். அப்போ இவன் சிந்திக்கும் போது அவளுக்கும் இவனுக்குமான பாண்ட் அப்படிங்கிறது மேரேஜுக்கு போகணும். மேரேஜுக்கு போனால் மட்டும்தான் இவன் எந்த செலவுகளுமே அந்த பொண்ணுக்கு பண்ண முடியுமே தவிர பிஃபோர் மேரேஜ் பண்ணணுங்கிற எந்த விதமான கட்டாயம் கிடையாது. அப்போது அவளை என்ன செய்யணும், கமிட் ஆக்கணும். நீ என்னை திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கான எல்லா செலவுகளும் நான் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீயும் எனக்கு பண்ணலாம், நானும் உனக்கு எல்லா செலவுகளும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே ஒரு பாண்ட் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத புரிய வச்சுட்டா அந்த பொண்ணுக்கும் அதை புரிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகிடும், இவன் போய் இவனோட தரத்தை இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இது குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இதில் குடும்பத்துக்கே பத்தலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கே கொடுக்க பத்தலை, உனக்கு இப்படி நான் செய்கிறது, இதெல்லாம் அதில் நடுநிலை இல்லாத தன்மை. ஸோ அந்த பாண்ட் அவனுக்கு என்னங்கிறத புரிய வச்சுட்டா இவன் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்குவான். அதாவது மனிதர்கள் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அவள் சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், பட் இந்த பையனுக்கு நடுநிலை தெரியணும். எமோஷனலும் சென்டிமெண்டலும் தான் ஒரு மனுஷனை ஏமாறுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் காரணமாயிடும். ஃபேமிலி தானே ஒரு பாண்டு. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஒரு க்ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம், அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம், அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ பாண்டுங்கிறது மேரேஜ் தான். இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு தான் அந்த சாட்பாட் உதவி அவனுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ரெகுலேஷன்ஸையும் அவங்களுக்கு வலியுறுத்தி ஒரு மனிதனை அனுபவ ரீதியாகவும் சிந்திக்கணும், அறிவு ரீதியாகவும் சிந்திக்கணும். அதாவது இது நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கணும், அது சட்டப்படி செல்லுமா செல்லாதாங்கிறதும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இப்படி ஒரு கம்ப்ளீட் மேனாக ஒரு மனிதர் போய் அந்த சாட்பாட் அணுகலாம், ஒரு மருத்துவர் அணுகலாம், ஒரு விஞ்ஞானி அணுகலாம்,
ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்ல 18 வயசு பூர்த்தியான மகனோ மகளோ யாரோ ஒருத்தர் அந்த அனுபூதியை சேட்பாட்டை வந்துட்டு அணுகும்போது அவங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட்டா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டா அது உணர்த்தும். ஸோ எங்கள் சேட்பாட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுத்துறோம் எல்லாருக்கும். ஸோ லலாடம் ப்ராக்டிஸ் முதல்ல பண்ண வைக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஊனம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. நான் இன்னமும் வந்து 6வது அறிவு என்னங்கிறது ஒன்றும் சொல்லாமலே இருக்கிறேன் அவங்களுக்கு. அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ அந்த 6வது அறிவுக்கு முன்னாடி நாம் 2 மூளையும் சரிசமமாக பயன்படுத்தி புத்திசாலியாக நம்மளால் செயல்பட முடியுதா அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு லலாடம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். லலாடம் ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு அடுத்து அவங்கள என்ன பண்ணுறோன்னா அந்த லலாடம் ப்ராக்டிஸ் பண்ணதோட ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறோம். ஐக்யூ அப்படின்னா நம்மளுக்கு பொதுவாக என்னென்னா ஒரு ரீசனிங், ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், ஸோ இல்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது, ஒரு ஃபசில்ஸை வந்து எப்படி பண்ணுறது, ஒரு ரீசனிங்ஸை வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஐக்யூ பார்த்துருக்கோம். ஆனால் ஐக்யூ அப்படிங்கிறதோட உண்மையான நிலை என்னென்னா ஒரு மனிதனுடைய உடல், உயிர், நினைவு 3 பற்றின ஒரு கம்ப்ளீட் புரிதல். நம்ம தினசரி லைஃப்பில் அனுபவத்தை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, முழு புரிதலோடு உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, இதை வைத்து ஒரு மனிதனை கேட்டகரி பண்ணுறோம். இவன் அனுபவசாலியா இல்லை அறிவாளியா இல்லை புத்திசாலியா. ஒரு அனுபவசாலின்னா அவனை என்ன பண்ணணும், அவனை அறிவாளி ஆக்கணும். ஒரு அறிவாளி அப்படின்னா அவனை என்ன பண்ணணும், புத்திசாலி ஆக்கணும். இதுதான் எங்களுடைய டார்கெட், எங்களுடைய வழிநடத்துதே அதுதான். அப்போது ஒரு மனிதனை முதல்ல அறிவாளியா புத்திசாலியா அனுபவசாலியாங்கிறத அனலைட் பண்ணுறதுக்காக ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த ஐக்யூ டெஸ்ட்டில் ஒரு உளவில் தேர்வு நாங்கள் நடத்துவோம். ஒரு 18 கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த 18 கொஸ்டினுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஆன்சரை பொறுத்து அவங்கள நாங்கள் டிஃபைன் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்தாற் போல் எங்களுடைய சேட்பாட் வந்து அவங்கள சேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு அனுபவசாலியாக இருக்கிறாருன்னா அவர் அனுபவசாலியாக இருக்கிறவர் புத்திசாலியாக மாற்றுறதுக்கு உண்டான அல்காரிதம் எழுதியிருக்கிறோம். அதை அவரை புத்திசாலியாக மாற்றுறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் அப்படி போயிடும், அப்படி பண்ணிவிடும். அந்த மாதிரி அதை எவால்வ் பண்ணி கொண்டு வரும் பொழுது அவங்க லைஃப்பில் தினசரி பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சிலர் நினைப்பேன், நம்ம வந்து எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகும்னு நினைப்பான். நான் புத்திசாலி, நான் படிச்சுட்டேன், இனிமேல் வந்து ஒரு தொழில் பண்ணி பெரிய ஆளா என்னொன்று. ஆனால் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவையும் அனுபவத்தையும் நம்மளுடைய சர்வைவலுக்கு முதல்ல பயன்படுத்தணும். அப்போது நம்மளுக்கு முதல்ல என்ன தேவைன்னா, நம்மளுக்கு முதல்ல ஒரு வேலை தேவை. நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நம்மளால் அதில் பணம் சம்பாதிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாரையுமே முதல்ல ஒரு வேலை செய்ய வைக்கிறோம். ஒரு வேலை செஞ்சு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு அதுக்கு ஒரு 8 கிராம் ஈக்குவலான சம்பளத்தை மாதம் கொடுத்து, ஒரு ஊதியத்தை ஒரு மாதத்துக்கு கொடுத்து அதை 8ஆக பிரித்து செலவு பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர். ஏன்னா சம்பாதிக்கிறத விட ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது. நம்ம என்ன நினச்சிக்குவோம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, சம்பாதிக்கிறது தான் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மனிதன் வறுமையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா செலவுகள் சரியாக பண்ணணும். ஏன்னா 1 லட்சம் சம்பாதிக்கலாம், நீ 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். ஆனால் அதை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறங்கிறத பொறுத்து தான் நம்ம வறுமையை விரட்ட முடியும். அப்போது ஒரு மனிதன் முதல்ல பவர்ட்டியிலிருந்து வெளியில் வரணும், பேங்க்ரப்ட் பண்ணணும், அந்த பவர்ட்டியை காலி பண்ணணும், ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சாதான் நம்ம அனுபவத்தை தாண்டி சிந்திக்கிற அந்த மன அமைதி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மன அமைதியாக தான் சிந்திக்க முடியும். ஏன்னா இல்லைனா மனம் வந்து என்ன ஓட்டங்களால் நிரம்பி இருக்கும். மனதை அமைதிப்படுத்தணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நிதியை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது தான். நம்ம அந்த ஏர்ன் பண்ணி அதை வந்து எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா பணம் சம்பாதிப்பாங்க, 2 நாளில் செலவு பண்ணிவிடுவாங்க. லோன் கடன் அடைப்பாங்க, வெட்டி செலவு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க யாரும் வெட்டி செலவு பண்ண மாட்டாங்க. என்ன லோன் அடைப்பாங்க, கடன் அடைப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க, பைக்குக்கு பெட்ரோல் இதெல்லாம் போட்டு வச்சுருவாங்களே தவிர அடுத்து ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கடன்லையோ இல்லை தன்னுடைய வயிற்றை சுருக்கி வாயை சுருக்கி என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் செலவுகளை கூடுதலாக்குவாங்க, சில செலவுகளை வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. அப்போ அங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இடையூறு வருது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அப்போ அந்த ஒரு 8 கிராம் உண்டான சேலரியை கொடுத்து அந்த ஒவ்வொரு கிராமையும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுங்கிற ஒரு கல்ச்சரை கற்றுக் கொடுத்து அதன்படி அவங்கள நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக முதல்ல மாற்றி அவங்களால 8 மணி நேரம் டெடிக்கேட்டடாக கமிட்மெண்ட்டாக கொடுக்குற ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி தன்னுடைய திறமையை அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக கொடுத்து பணத்தை சம்பாதிக்க வச்சு சம்பாதித்த பணத்தை கரெக்டாக 8ஆக பிரித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு அதை செலவு பண்ணி அவனை எம்பவர் பண்ணதுக்கு பிறகு தான், தம்பி நீ வந்து உன்னுடைய அறிவையும் திறமையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்ட, இப்போ நீ தொழில் தொடர்.
இப்போ நீ தொழில் தொடங்கும்போது என்ன ஆகும்னா தொழில் வந்து அபரிவிதமான வளர்ச்சி பெறும். ஏன்னா சர்வைவல் உன்னால் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட, நீ உன் லைஃப்பை சர்வைவல் பண்ண கற்றுக்கிட்ட பிறகு நீ க்ரோத்தை நோக்கி உன்னுடைய தொழிலை, உன்னுடைய திறமையை இப்போ நீ என்ன பண்ணுவோன்னா, எப்போ நீ ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணி கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி உன்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கம்பெனியுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக உழைச்சி 8 கிராம் சம்பளத்தை வாங்கி அதை உன்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய வறுமையை போக்குறதுக்காக சரியான முறையில் செலவு பண்ணி நீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டியோ, நீ தான் ஒரு தொழிலை நடத்துறதுக்கு திறமையானவன். உங்ககிட்ட வரக்கூடிய லேபரை நீ எப்படி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி கம்பெனியை நோக்கி டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண வைப்ப, அவன் லைஃப்பில் கமிட் பண்ண வைப்ப, அவனை கரெக்டாக 8 மணி நேரம் வேலை வாங்குவேன், அவனுடைய 8 மணி நேரம் உழைப்புக்கு சரியான 8 கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியத்தை கொடுப்ப, அவனுடைய லைஃப்பை நீ எம்பவர் பண்ணுவேன். எப்போ ஒரு தொழிலதிபர் நம்ம தொழிலதிபருங்கிற நிலையை அடையிறது எப்போன்னா கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை, எத்தனை எம்ப்ளாயை நாம் எம்பவர் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேருடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுறதுங்கிறத விட அவனுடைய அறிவையும் திறமையும் கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி அதற்கு சரிசமமான ஊதியத்தை அவனுக்கு கொடுத்து அவனுடைய வறுமையை விரட்டி இருக்குங்கிறதுல தான் நம்ம தொழிலதிபர். அப்போ அந்த நிலைக்கு மக்களை நம்ம பரிணாமடைய வைக்கணும். ஸோ இதுக்காக நாங்கள் கருவூலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இப்போ இந்த அனுபூதி பிரைவேட் லிமிடெட்ல நம்ம இதுக்காக வந்துட்டு 9 ஸ்கீம், அதில் ஒன்று தான் இப்போ நம்ம வந்துட்டு சொன்ன இந்த கருவூலம் அப்படிங்கிற திட்டம். இது வந்து ஒரு 9 திட்டமாக இருக்குது. முப்புன்னு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த ஆரோக்கியத்திற்காக. அடுத்து வந்துட்டு மும்மாரி விவசாயத்துக்காக. விவசாயத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு உதாரணத்துக்கு வெளியில் விவசாயம் நடக்குது, ஆனால் இங்கேயும் வந்துட்டு விவசாய மக்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த விவசாயம் எப்படி அப்படின்னு கேட்டால், வெளியில் வந்துட்டு விவசாயம் வியாபாரமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் நாம் என்ன வலியுறுத்துகிறோம், இவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெகுலேஷன் பின்பற்ற வைக்கிறோன்னா, விவசாயத்தை வியாபாரமாக நீ பண்ணக்கூடாது, விவசாயத்தை நீ தொழிலாக பண்ணுறதுக்கு தயாரானா தமிழகம் முழுக்க நீ எந்த கிராமத்தில் வசித்தாலும் அங்கே விவசாயத்தை தடையில்லாமல் பண்ணால் உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்ஸும் நம்ம பண்ணுவோம். அதுக்கு மும்மாரி சங்கம் அமைச்சிருக்கோம். அந்த சங்கத்தில் உறுப்பினராக விவசாயிகள் இணைஞ்சிட்டாங்க, ஒரு மெம்பராக ப்ரோஜினியாக உள்ள வந்து ஆன்போர்ட் ஆகி அவங்க வந்துட்டு விவசாய சங்கம் அந்த மும்மாரி சங்கத்தில் இணைஞ்சிக்கிட்டாங்கன்னா, நிலமுள்ள விவசாயி அவங்களுக்கு வந்து லேபர்ஸ் வேணும், அதுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜ் பண்ணணும், தொழில் உபகரணம் வேணும், விதை வேணும், என்ன பற்றாக்குறையோ இதன் மூலியமாக பெற முடியும். சரி, இந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்களுடைய அந்த போகம் முடிந்த பிறகு, அந்த விவசாயம் பண்ணி அந்த போகம் வந்துட்டு முடிந்த பிறகு திரும்ப வந்துட்டு சங்கத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க அடைச்சிடணும். லாபத்தை அவங்க எடுத்துக்கலாம், கடனை வந்து அடைச்சிடணும். ஒருவேளை அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் வந்து நாங்கள் கணக்கில் வச்சுக்கோம். அடுத்த முறை லாபம் ஏற்ற வரைக்கும் இதை வந்து நிலுவையில் வச்சு அவங்களுக்கு திரும்ப நாங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்ய முதலீடு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு பணத்தினால ஒரு விவசாயி தன்னுடைய தொழிலை செய்யாமல் நிப்பாட்டக்கூடாது. விவசாயம் எக்காரணத்துலையும் வியாபாரமாக மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு விவசாயி வியாபார நோக்கத்தில் தொழில் பண்ண ஆரம்பித்தார்னா, தொழில் பண்ணும்போது அந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணும்பொழுது அதில் கலப்பிடங்களையும் மதிப்பு கூட்டு பொருளாக அதை மாற்றுறதுக்கு உண்டான கிரியா ஊக்கிகளையும் பயன்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்குது. இப்போது இது வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலாவா இல்லை எல்லாத்துக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்குமே நாங்கள் ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வியாபாரம் தொழில்னு எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, வெளியில் வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரே தட்பவெப்ப சூழ்நிலை கிடையாது. ஒவ்வொரு தாலுக்கா வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பம், நீரினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மை பொறுத்து அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தோட மண்ணின் தன்மை மாறும். அப்போது எந்த நிலத்தில் எது விளையுமோ அதை மட்டும்தான் பயிரிடணுமே தவிர, வெளியிலேருந்து கொண்டு வந்த வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் விளைந்த விதைகளை இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக அமைச்சு ஒரு நிழல் அமைச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு விளைய வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து மண்ணை மலடாக்கக்கூடிய தன்மை. அதனால தான் இன் ஃபியூச்சர் அவங்க விவசாயத்தை தொடர்ச்சியாக பண்ண முடியல, தடைப்படுது. அப்போ இந்த வியாபாரத்தை விட்டு நீ தொழில் தான் பண்ணணும். தட்பவெப்பம் என்னவோ அதுக்கு என்ன விளையுமோ அதை தான் நீ பயிரிடணும். அந்த மாதிரி லாப நோக்கத்திலையும் வியாபார நோக்கத்திலையும் வந்து நிறைய விவசாயிகள் வந்து தன்னுடைய விளைநிலங்களை வந்து இந்த மாதிரி மற்ற பொருட்களை விளைவிச்சதுனாலே மண்ணை மலடாக்கி இன்றைக்கி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயத்தை விட்டுட்டு கூலி வேலைகளுக்கு வெளியில் வேலைக்கு போகிறதும், விவசாய நிலங்களை விளைநிலங்களாக விற்று அதை வீடு கட்டுறதுக்கு உண்டான நிலங்களாக மாற்றுற நிலைக்கு மாறிட்டாங்க மக்கள். இப்போ இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இன்னும் அந்த மும்மாரின்னு சொன்னோம். இப்போ கருவூலத்தில் வந்து ஜாப் அல்லது பிஸ்னஸ். இப்போ ஜாப்னு எடுத்துட்டா 8 கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியத்தோட நம்ம வந்துட்டு 8 மணி நேரம் ஒரு பணி இருக்குது. அது தமிழகம் முழுக்க நம்மளுடைய நிர்வாகத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஜினி அட்மின் ஆஃபீஸர்ஸ் வேக்கன்சி வந்து தமிழகம் முழுக்க ஒவ்வொரு தாலுக் வைஸ் நமக்கு தேவை. அதே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த பிஸ்னஸ்க்கு என்ன ரெகுலேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, மக்களுடைய அடிப்படை தேவைகள் பொறுத்து இவங்க ஒரு பிஸ்னஸ் ஐடியா அண்ட் பிளானோட இருக்காங்கன்னா, அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதை நம்ம பண்ணுறோம். அதாவது ஒரு மனிதனுடைய ஆசைகளை விருப்பங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரியான தொழிலுக்கு நாங்கள் முதலீடு பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது, உன்னுடைய ஐடியா இருக்குன்னா அந்த தொழிலுக்கு அது எவ்வளோ வேணாலும் நாங்கள் முதலீடு செய்வோம். ஸோ அந்த மாதிரி அப்போ வந்துட்டு இப்போ அதை எப்படி நம்ம வந்து டிகோட் பண்ணுறோன்னா, வெளியில் வந்து மக்களுடைய ஆசை விருப்பம் நிறைய மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்ப்பாங்க. இது நம்ம டிஸ்ட்ரிக்டில் எப்போ வந்துட்டு மார்க்கெட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அதை மார்க்கெட் பண்ணிட்டு தான் அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்களே. அப்போ மக்கள் அதை ரிப்பீட்டடாக பார்த்து அதை போய் சர்ச் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இது வந்து ஆசை விருப்பங்கள் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால மக்களுடைய அறியாமை இயலாமை தான் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு, இன்னும் அதிகமாகுது. விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அது அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை பொறுத்தது. அதுக்காக அந்த இடத்துல ஒரு அலங்கார பொருட்களை வச்சுக்கணும், தங்கத்தில் வைக்கணும், பித்தளையில் வைக்கணும், அதை வந்து இவ்வளோ பாலிஷ்டாக வச்சுருக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய ஆசையை வந்து அதிகரிக்கிறாங்க. அந்த ஆசை விருப்பங்கள் மக்கள் மத்தியில் வந்துட்டு அதிகரித்து இவங்க போய் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ தேவைகளை வந்துட்டு மக்களுடைய அடிப்படை தேவை என்னங்கிறது ஒரு வியாபாரிகள் புரிய வைக்கணும். அதுக்கு தான் பிஸ்னஸ். இப்போ அதிலே வந்து அந்த பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வைவலுக்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களை வந்து நாங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களாக பார்க்குறோம். அதாவது நான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு சம்பாதிக்க நான் விரும்பலை, ஆனால் எனக்கு ஒரு தொழில் தெரியும், அந்த தொழிலை செஞ்சு நான் அதன் மூலிமா என்னுடைய வறுமையை விரட்டுறேன் அப்படின்னா, மினிமம் ஒரு 8 கிராம் தங்கத்துக்கு நிகரான ஒரு ஊதியத்தை உன் தொழில் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறனை வளர்த்து அந்த தொழிலை செய்கிறதுக்கு முதலீடு செய்வோம். இல்லை என்னால் வந்து சர்வைவலை தாண்டி க்ரோத் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணி அதில் மேக்ஸிமம் ஒரு 52% ஷேரை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஷேருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு கொடுத்து அதை ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு எல்லா மார்க்கெட்டிங், சேல்ஸ், ப்ரொமோஷன்ஸ், ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நாங்களே ஆப்ரேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாற்றி அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துடும். ஸோ எங்களுடைய சந்ததியாக எங்ககிட்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபர் வந்துட்டார்னா முதல்ல அவரை சம்பாதிக்கக்கூடிய மனிதராக மாற்றி அதுக்கப்புறம் அவருடைய திறமையை உலகளவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு தொழில் அதிபராகவும் மாற்றக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா ஏறக்குறைய அந்த கம்மிங் ஃபினான்ஷியரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அருள்நிதி நன்கொடையாளர்கள் மூலயமா ஒரு 12,000 crores நாங்கள் வந்து எங்களுடைய இந்த ப்ரோஜனி கம்யூனிட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை மனித வளத்தை பயன்படுத்தி அவங்களை வைத்து எப்படி அதை அபரிவிதமாக உற்பத்தி பண்ணுறது, அதன் மூலிமா வரக்கூடிய லாபங்களில் எங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய கடன்களுக்கு எந்த விதமான வட்டியும் இல்லாமல் செலுத்திட்டு லாபத்தை அவங்க எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். ரூலத்தில் வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு பிஸ்னஸ் செக்டர்ஸ் ஒரு பிளானிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ தமிழகம் முழுக்க அவங்க எந்த மாவட்டம் எந்த தாலுக்காவில் வசித்தாலும் நாம் வந்துட்டு அவங்களுடைய தனித்திறமை என்ன, இப்போ அந்த கம்மிங் காம்பெயிங்கே அதுதான். அப்போ அந்த தனித்திறமை என்னங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்துட்டு ஒரு ஹப்பாக மாற்றும்போது அப்போ அவங்களோட திறமையை அவங்களே டைரெக்டாக ஒரு பொருளாக்கி அந்த பொருளை அங்கேயே வந்துட்டு டைரெக்டாக அவங்களே சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஹப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற ஒரு ஹப் தனியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லேருந்து அதில் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி தென் வந்துட்டு அதை ஒரு ரெடிமேட் மெட்டீரியலாக சேல் பண்ணுறதுக்கு ஒரு ஹப் இருக்கும். அதே போல் ஒரு மெக்கானிக் ஷாப், ஒரு 4-wheeler மெக்கானிக் ஷாப், அதில் தனித்தனியாக மெக்கானிக் பண்ணுறதுக்கு உள்ள ஏசி சர்வீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹப். இந்த மாதிரி இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அங்கே வந்து லேபர்ஸே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்துட்டு அதாவது ஒவ்வொரு தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாளியாகவே அங்கே வேலை செய்வாங்க. யாருமே தொழிலாளியாக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான முதலீட்டை நாங்கள் வந்து கடனாக கொடுப்போம். அது மூலிமா அந்த முதலீட்டை வாங்கி அவங்க இப்போ ஒன்றா போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாருமே ரன் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே முதலாளிகள் பங்குதாரர்களாக இருப்பாங்க. அதனுடைய வரக்கூடிய சர்வீஸ்லேருந்து அவங்க அப்படியே லாபத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டு பிஸ்னஸ் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சாம்பார் வைக்க தெரியும்னா நான் டெய்லி சாம்பார் மட்டும் வச்சு கொடுப்பேன், பருப்பு வாங்கிட்டு வர சாம்பார் வைப்பேன். அது என்ன மாதிரி சாம்பாரே வைக்க முடியாது, இது என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷு, இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷை நீ சமைச்சு கொடு, நீயே பரிமாறு, அதுக்குண்டான காஸ்ட் என்னவோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ கூட்டு வைக்கிறவங்க, பொரியல் வைக்கிறவங்க, வடை போடுறவங்க, அப்பளம் போடுறவங்க, ஊருக்கு வைக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் அவங்கவுங்களுடைய பங்கை கொடுப்பாங்க, எல்லாருமே அங்கே க்ரோத் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டியாக
கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சந்ததிக்குள்ளே அவங்க ஒரு மெம்பராக ஒரு குடும்ப உறுப்பினர் எப்படி உறுப்பினராக ஆகணும்? உறுப்பினராக நேரடியாக எங்கள் சந்ததிகளை வந்து இணைஞ்சிக்கலாம் அவங்க. வெப்சைட் மூலியமா எங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வெப் அப்ளிகேஷன் மூலிமா அவங்க எங்களுடைய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பராக உள்ளே வரணும். அப்படி வரும்பொழுது அவங்க 1 இயர் வந்து முதல்ல ப்ரோஜனியாக அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ணி உள்ளே வருவாங்க. இல்லை ஃப்ரீ ப்ரொமோஷன் மூலிமா எங்களுடைய சேனல்ஸை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது மூலிமா ஃப்ரீ ஆன்போர்டிங்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ பணம் இருக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணி உள்ளே வரலாம். பணம் இல்லாதவங்க எங்களுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலிமாவும் உள்ளே வரலாம். ஸோ இங்கே வந்து பணம் வந்து ஒரு தடை கிடையாது. ஏன்னா தன்னுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த கம்யூனிட்டி. அதனால் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வர்றதுக்கே ஒரு பணம் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதன் மூலிமாவும் ஒரு காமன் மேன் வந்து ப்ரோஜனியாக ஆன்போர்ட் ஆக முடியும். ப்ரோஜனியாக ஆன் பண்ணதுக்கப்புறம் லாலாடம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய ஐக்யூ டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய தகுதி மற்றும் திறமைக்கு தகுந்த திட்டங்களை உடனடியாக வழங்குவோம். 15 நாளைக்கு ஒரு முறை எங்களுடைய திட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு பெனிஃபிட்டாக அவங்க பெற்றுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு வருஷம் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ப்ரோஜனியாக எங்கள் கூட வந்து எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுடைய கமெண்ட்ஸ்மெண்ட்ஸ், அதாவது ஒரு 10 கட்டளைகள் வச்சுருக்கிறோம். இதையெல்லாம் கரெக்டாக ஒபே பண்ணி நாங்கள் கொடுக்குற வேலைகளை கரெக்டாக செய்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எப்போ விருப்பப்பட்டாலும் எங்களுடைய ப்ரோஜனிலிருந்து வெளியில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க சுதந்திரமாக வாழலாம். நம்ம டிஸ்டர்பே பண்ணுறது இல்லை. நோ. ஸோ இங்கே வந்தால் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல், ஒரு கல்ச்சரை நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்குறோம். அதை அவங்க வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி பரிணாமம் அடைஞ்சு வெளியில் போயிட்டு நான் ஒரு சந்ததி அப்படின்றத பெருமையாக அவங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தவர்கள், தனித்திறமை உள்ளவர்கள், தன்னை தானே உணர்ந்தவர்கள், தற்குறிகள், என்னை போன்ற தற்குறிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், எங்ககிட்ட இந்த குடும்பத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம். ஸோ எங்களுடைய குடும்பத்தையே நாங்கள் தற்குறி குடும்பம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். குறைந்தபட்சம் தமிழகத்திலிருந்து மட்டும் ஒரு 2 கோடி தற்குறிகளை சந்ததிகளாக ஒன்றிணைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவம், அறிவு, புத்தி அப்படிங்கிற ஒரு முப்பரிமாண நிலையில் ஒரு முக்தி பெற்ற ஒரு முழுமையான ஒரு மனிதனாக வாழ வைத்து அனுபவங்களை எப்படி கையாளணும், அறிவை எப்படி கையாளணும், எந்த இடத்துல புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், இப்படி ஒரு 3 விதமான ஒரு கம்ப்ளீட் மேனாக ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு கம்ப்ளீட் சொசைட்டி இருக்குன்னா அதுதான் நம்முடைய ப்ரோஜனி சொசைட்டி. ஸோ கைஸ், இவங்களோட வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷனோட அட்ரஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்குது, தனித்துவம் இருக்குது, நீங்களும் வந்து ஒரு விஷயத்தில் கேப்பபிளாக இருக்கீங்க, தற்குறியாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இவங்க கூட இணைஞ்சிக்கலாம். பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுவும் அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க கூட ஒரு தடவை கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த லெவலில் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இது அமையலாம். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ பயன்படணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. ஓகே. அதே போல் நாங்கள் வந்து ஒரு எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே வந்த உடனே முதல்ல நாங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸோ லாலாடம் ஸ்கில் டெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த ஐக்யூ டெஸ்ட்டுன்னு வரும்பொழுது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு தெரியணும். ஐக்யூ அப்படின்னாலே நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா, எலான் மஸ்கோட ஐக்யூ வந்து 160 தெரியுமா, அவர் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் ஐன்ஸ்டீனுக்கு வந்து 180 இருக்குது, அவர் மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அவர் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு பிரபலமானவங்களுடைய ஐக்யூ வந்து நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம். ஆனால் தென்கொரியா நாட்டில் யங் மேன் கீன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார், அவருடைய ஐக்யூ 276. ஆனால் அவர் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஐக்யூ கம்மியாக இருந்தால் கூட அவர் பிரபலமானவங்களுடைய ஐக்யூவை மட்டும்தான் நம்ம பெருமையாக பேசுவோம். அப்போது இங்கே ஐக்யூ அப்படிங்கிற விஷயத்தில் 276 ஐக்யூ வச்சுருக்கிறவர் பிரபலமாகலை, ஆனால் 160 ஐக்யூ வச்சுருக்க எலான் மஸ்க் பிரபலமாயிட்டார். இப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ எவ்வளோ வச்சுருக்கிறோங்கிறத விட இந்த ஐக்யூவை நம்ம லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அதாவது நமக்கு பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு நல்ல திறமை இருக்குன்னா அது ஒரு எம்ப்ளாயியாக போய் நீ அந்த கம்பெனிக்கு கொடுக்குறது இல்லை முக்கியம், நீ ஒரு உன்னுடைய இன்னொருத்தருக்கு அந்த ஐக்யூ செலவு பண்ணுறது இல்லை முக்கியம். உன் லைஃப்பில் இருக்கக்கூடிய தினசரி பிரச்சனைகளை, உன்னுடைய வாழ்க்கையை நீ லக்ஸரியாக வாழ்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, அறியாமல் இயலாமல் இல்லாமல் வாழ்கிறதுக்கு, எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் ஓவர் த்ரூ பண்ணுறதுக்கு எப்படி நீ வந்து உன்னுடைய ஐக்யூவை பயன்படுத்துறங்கிறத பொறுத்து தான் மனித இனம் பரிணாமம் அடையும். இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒரு முழு மனிதன் ஆக முடியும். அவங்க சுயநினைவு,
புத்தியாக இன்க்ளூட் ஆகி இங்கே வந்துட்டு ஒரு தனித்திறமையை எல்லாருமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போது ஒரு வீடு, சமுதாயம் இதெல்லாம் கடந்து, ஏன்னா இதை தான் வந்து நம்ம வந்து அறம், ஞானம், தர்மம்னு ஸ்பிரிச்சுவலாக சொல்லும்போது இதை சொல்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலம் கடந்த பிறகு லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. தினசரி லைஃப் ஸ்டைலில் நாம் வந்துட்டு நம்மளையும் நம்ம சுற்றி உள்ள சூழல்களையும் நாம் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், இது அறம். பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள எல்லா வயதினருக்கும் இங்கே திட்டங்களும் அவங்களை புரிந்து கொள்வதற்குண்டான வழிமுறைகளும் அவர்கள் வாழ்வதற்குண்டான வாழ்க்கை நெறிமுறைகளையும் அறம், ஞானம், தர்மம்ங்கிற அடிப்படையில் வகுத்து வச்சுருக்கோம். ரெண்டாவது, அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தரால் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ அது டிஸ்டர்ப் ஆகாமல் நான் எந்த அளவுக்கு என்னை தற்காத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஞானம். ரெண்டாவது, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த திறமையை நான் வந்து இன்னொருத்தர் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும். இதை நான் செய்தேன் அப்படின்னா நான் ஞானம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஐ மீன் நான் சொல்கிறது என்னென்னா, தொழில்னா ஞானம், ஞானம்னா தொழில். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பொருள் தேவை, பேசிக்காக எனக்கு நீடு இருக்குது, ஆனால் அதை தயாரிக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு நீடு இருக்கும், அதை தயாரிக்கிற திறமை எங்கிட்ட இருக்கும். இப்படி தான் நம்மளோட இன்பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதை தான் வந்துட்டு தொழில்னு நம்ம சொன்னோம். ஆனால் அந்த தொழில் வந்துட்டு இன்னைக்கு ஃபேண்டசியாக மாறிடுச்சு தவிர தொழில் ஞானமாக இல்லை. அப்போது நான் என் குடும்பத்துக்கு எப்படியும் 100% ஒரு ஆரோக்கியமாக, அது வந்துட்டு உணவுன்னு மட்டும் நான் சொல்ல, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், இப்போ நவீன தொழில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு என் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு HRM தேவை. அந்த சாஃப்ட்வேரை ஒருத்தர் தயாரிக்கிறாரு அப்படின்னா அவர் கம்பெனியில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரோ அதே 100% மெட்டீரியலை எனக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா ஞானம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த தொழில் வந்துட்டு ஞானமாகணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த 9 திட்டமும் அதுக்காக தான் இந்த பிஸ்னஸாக நம்ம வந்துட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றுலையுமே இந்த விவசாயத்தின் மூலிமா, ஒரு தொழில் பண்ணுறது மூலிமா, ஒரு கலையை கற்றுக்கிறது மூலிமா, பெண்கள் வந்து தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துறது, அவங்க ஒரு தொழில் செய்கிறது, இப்படி நம்ம 9 திட்டம் வச்சுருக்கோம். இந்த 9 திட்டமும் ஒவ்வொரு மனிதனும் அறியாமை இல்லாமல், இயலாமை இல்லாமல் தன்னுடைய தனித்திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணும், எப்படி தற்கூரியா அவன் வந்து வரணும், ஒரு வழிவகை மட்டும்தான். அதாவது சோம்பேறியாகவும் முட்டாளா இல்லாமல் தற்குறிகளை நம்மளை உணர்ந்து அடுத்த நிலைக்கு கடை தட்ட முடியும். ஆமாம், அவங்களே அவங்க முயற்சி பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு கைடு மட்டும் பண்ணுறீங்க. அதாவது எப்பவுமே வந்து மனித இனம் பரிணாமம் அடையும் பொழுது கடந்த காலகட்டத்தில் உயர்ந்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் அடுத்த நிலைக்கு போயிருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு உயர்ந்த தொழில்நுட்பமாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் மனித இனம் அடுத்த 2000 ஆண்டுகள் பயணிக்க போகிறோம். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் இங்கே விர்ச்சுவல் டிவைன் ஸ்டுடியோ மூலிமாவும் எங்களுடைய சாட்பாட் மூலிமாவும் கம்ப்ளீட்டாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் டேட்டா சயின்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் வச்சுருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா ஒவ்வொருத்தரையும் கம்ப்ளீட்டாக அனலைட் பண்ணி அவங்களுடைய லைஃபுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷனை கொடுத்து அதன் மூலிமா நம்ம அவங்களை எம்பவர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே எங்கேயுமே வந்து யார்கிட்டையும் தப்பு நடக்கிறதுக்கே வேலை கிடையாது. ஸோ இங்கே வந்து ரூல்ஸ் வயலேட் பண்ண முடியாது, இங்கே இல்லீகல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, லஞ்சம் கிடையாது, முறைகேடான பழக்க வழக்கங்கள் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னலாம் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதையே நாங்கள் ஒரு 10 கமெண்ட்ஸ்மெண்ட்டாக நாங்கள் வகுத்து வச்சுருக்கிறோம். 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை கரெக்டாக ஒபே பண்ணி ஒரு மனுஷன் எங்ககிட்ட சந்ததியாக வந்து இணைந்து ஒரு வருஷம் எங்ககிட்ட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு என்லைட்மெண்ட்டாக மாறிடுவார். அவங்கள கம்ப்ளீட்டாக எஜுகேட் பண்ணி எம்பவர் பண்ணி என்லைட் பண்ணி. இதில் இன்னொரு ஷூரிட்டியை நல்லா கொடுக்க முடியும். ஒரு கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய, நம்ம இந்திய அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை எங்களால் உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டியை நல்லா கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் வந்துட்டு எவ்வளவோ வேலை திட்டங்கள் கொடுக்குறாங்க, லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பயனாளிகள் அதை பயன்படுத்திக்க தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்துட்டு அதுக்கு ஒரு மீடியம் ஏற்படுத்தி அதை பெறத்துக்கான என்ன வழிகள் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அரசாங்கம் கொடுக்குற திட்டங்களை வந்து மக்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது இல்லை. அதை எப்படி போலியான ஆவணங்களை கொடுத்து இடைத்தகராறுகள் மூலயமா தவறான புரிதலோடு அந்த திட்டங்கள் வந்து அப்படியே நீர்த்து போக வச்சிடறாங்க. ஆனால் நம்ம சரியான ஒரு சிட்டிசனை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சரியான முறையில் அரசாங்கம் வகுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேரும். கூடிய ஒரு நபர் வந்து எப்படி இருப்பான்னா, ஒரு அரசமைப்பு சட்டமும் இவனும் ஒரு மனிதனும் பார்த்தா ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா இருக்கும், ஈவனாக இருக்கும். தராசில் நிறுத்தினா ரெண்டுமே வந்துட்டு ஈவன் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு ரெகுலேஷன்ஸை மதிக்கக்கூடிய ஒரு நபர்களை நம்ம வந்து அடையாளப்படுத்தும் போது
அவங்க வந்துட்டு இந்த இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்ல, உலகத்திலே வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதனா தன்னை வந்து அடையாளப்படுத்த இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனித வளத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் வந்து முதல் இடத்துல வந்து ஜப்பான் இருக்குது. ஸோ ஜப்பானுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு 75-80 ஆண்டு காலமாக தான். அதாவது நாம் 47 சுதந்திரம் அடைகிறோம். அவங்க ஒரு 19-20 காலகட்டத்தில் ஹிரோஷிமா நாகசாகி இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் அவங்களும் பரிணாமம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புண்டு கூட முளைக்காத அளவுக்கு அந்த பூமி வந்து எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறி போச்சு. அப்போ அங்கே எஞ்சி நின்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கனிம வளத்தையும் அவங்க பயன்படுத்தி முன்னேற முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வளம் மனித வளம் மட்டும்தான். அந்த மனித வளத்தை மட்டும் முழுமையாக பயன்படுத்துறதுக்கு அவங்க தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க, தயார்படுத்திக்கிட்டாங்க, சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டாங்க, அதை முறையாக பின்பற்றினாங்க, அதை எல்லாரோடும் சேர்ந்து ஒற்றுமையாக பயன்படுத்தினாங்க. அவங்ககிட்ட இருந்த ஒற்றுமை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சட்ட விதிகளை முறையாக பின்பற்றுவது, மதிப்பது, அனைவருக்கும் தன்னுடைய அறியாமை இயலாமையை போக்குறதுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் அடிப்படையில் அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி உலகத்தில் 192 நாடுகளுக்கு ஒரு ஜப்பானுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா வீசா இல்லாமல் நாம் பயணம் பண்ணி போக முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, எந்த ஒரு மனிதன் மனித வளத்தை தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறானோ அவன் கண்டிப்பாக சுதந்திரமான மனிதனாக மாறுவான். இன்றைக்கி இந்த உலகமே எதை எதிர்பார்க்குறதுனா சுதந்திரத்தை தான் எதிர்பார்க்குது, அமைதியை தான் எதிர்பார்க்குது. அப்போ அந்த அமைதியும் சுதந்திரமும் எங்கே இருக்குன்னா மனித வளத்தை பயன்படுத்துறதில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு மாநில ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சரி, இந்த நாட்டை வந்து எப்படியாவது முன்னேற்றணும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், கொள்கைகளை வகுத்து நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனித வளத்தை மேம்படுத்துவதில் நாம் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அரசினுடைய அந்த முயற்சிக்கு மக்களை தயார்படுத்துறதுக்கு, மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களால் முடிந்த முழு கட்டமைப்பை உருவாக்கி இந்த நாட்டுக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தின் மூலிமா அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் நாட்டு மக்கள் அனைவருமே எங்களிடம் சந்ததியாக இணைய முடியும். இதை முதல் கட்டமாக தமிழகத்தில் இருந்து மட்டும் ஒரு 2 கோடி பேரை சந்ததிகளாக இணைத்து, அதாவது எங்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் தற்குறிகளை சந்ததிகளாக இணைத்து, தனித்துவமானவர்களை தன்னிகரற்ற மனிதர்களாக முன்னேற்றி, அதன் மூலமாக இந்திய நாடு முழுவதும் எங்களுடைய கிளைகளை நாங்கள் அடுத்த நிதியாண்டில் விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கோம். அதற்கு முதல்ல இந்த சிஸ்டத்தை தமிழகத்தில் வெற்றி அடைய செய்யணும். இந்த தமிழகத்தில் இந்த சிஸ்டம் வெற்றி அடையணும்னா உங்களை போன்றவங்களுடைய முன்னெடுப்புகள், பகிர்தல் நிச்சயம் மக்களிடம் கொண்டு போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த கம்யூனிட்டி பற்றின ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கிடைக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு, உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன், கட்சி, ஆட்சி, அதிகாரங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் அனைவரும் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வர முடியும். வந்து தன்னுடைய தனித்திறமை என்ன, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு படிச்சிருக்கேன், படிக்கலை, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எந்த வகையிலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கும். அந்த ஆற்றலை கண்டுபிடிப்பது எங்களுடைய அசாத்திய திறமை. அதற்காக நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைன் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா, ஒரு சாதாரண மனிதனுடைய திறமையை எளிமையாக வெளியில் கொண்டு வர முடியும். அவனை பெரிய லெவலுக்கு அவனை பரிணாமம் அடைய வைக்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்களையும் வச்சுருக்கிறோம். இந்த திட்டங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முறையான விண்ணப்பங்களை கொடுத்து பூர்த்தி செய்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், எங்களுடைய கட்டளைகளையும் மதித்து பின்பற்றி வாழ பழகிட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டில் முதல் கட்டமாக எங்களுடைய இலக்கு, இந்த வருஷம் எத்தனை பேர்லாம் எங்ககிட்ட இப்போ சந்ததியை இணைகிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் பேயராக மாற்றிடும். ஏன்னா இன்றைக்கி இந்திய அளவில் எடுத்துட்டிங்கனாலே 2 கோடி பேர் தான் டேக்ஸ் பேயர், இண்டிவிஜுவல் டேக்ஸ் பே பண்ணுறவங்க. ஆனால் எங்கள் நிறுவனத்தில் தமிழகத்திலிருந்து மட்டும் 2 கோடி பேரை டேக்ஸ் பேயராக மாற்றுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வறுமைக்கு எதிரான ஒரு புரட்சியை எங்களால் செய்ய முடியுங்கிறதுல நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோங்கிறத பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை யாராலையும் வயலேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிலீஃபான ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லா விதமான திட்டங்களையும் மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போல் தேர்வு செய்து அதனுடைய பலன்களை பெற முடியும். ஸோ எல்லா விதத்துலேயும், அதாவது அறம் இங்கே இருக்கும், ஞானம் இருக்கும், தர்மம் இருக்கும், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு கம்ப்ளீட் மேனாக, ஒரு டிஜிட்டல் மேனாக நம்ம ஒரு ஏஐ மூலிமா
இந்த சொசைட்டியை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக தான் இதுக்கு அனுபூதி ஏஐ. அனுபூதி அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை யாருன்னு உணர்ந்து தன்னை பரிணாமம் அடைய வைத்தல். அதற்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த அனுபூதி ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்காக, அதாவது இந்த உலக மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதை தமிழகத்தில் தொடங்கி நம்முடைய நாடு முழுக்க பரவி இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய ஒரு பெரிய கம்யூனிட்டியாகவும் அடுத்த 2000 வருடத்திற்கு மனித இனம் இந்த பாதையில் தான் பயணிக்க போகுதுங்கிறத தீர்க்கமாக நம்பி அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஆன்போர்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி அவர்கள் கடமையை செய்து கடைத்தேற்றம் அடைவதற்கு எங்களால் முடிந்த ஒரு அர்ப்பணிப்பை இந்த நிறுவனத்தின் மூலிமா வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறதையும் உங்கள் சார்பாக மக்களுக்கு நாங்கள் நன்றி சார்.